அகத்திக்கீரை சாப்பிட்டுட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அகத்திக்கீரை சாப்பிட்டுட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணா சைனைட் பாய்சனிங் மாதிரி, அகத்திக்கீரை சாப்பிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணா தற்கொலைக்கு சமம். முகம்லாம் கருப்பாயிட்டு அவங்க இது வந்து ரொம்ப சிவியரா இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவாங்க அஜினோமோட்டோ எல்லா உணவுகளையும் கலக்கிறார்கள், அது வந்து சைனீஸ் ஃபுட்ல தான் கலந்துட்டு இருந்தாங்க. இப்ப சாதமா சாப்பிட இந்தியன் ஃபுட் சாம்பார் சாதம் எல்லாத்தையுமே கலக்குறாங்க. அது சாப்பிடுவதனால் இந்தந்த வியாதிகள் வரும், கண்டிப்பாக புற்றுநோய் வரும், ஒரு விழிப்புணர்வு வரும். ஆனா ஏன் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுங்க? எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி எதெல்லாம் வந்து நம்மளோட கல்ச்சர்ல இல்லையோ, எதெல்லாம் ரெகுலர் உணவு பழக்க வழக்கங்கள் மட்டும் இல்லையோ, புதுசா ஒண்ணு வந்து புகுத்தும் பொழுது why do you get adapted? நான் முடியாது, இதுதான் என்னுடைய கலாச்சாரம், நம்ம நிக்கிறதுல தவறே இல்ல. அது வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங்ல மட்டும் இல்ல, நம்மளோட வாழ்க்கை முறையில மட்டும் இல்ல, நம்மளோட உணவு முறை பழக்க வழக்கங்களையும் பெண்களுக்கு தான் இது முக்கியமான ரோல் இருக்கு. இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு அம்மாக்கும் எவ்வளவு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. தன்னோட குடும்பம், தன்னோட தலைமுறை 100 வருஷம் 100 ஜெனரேஷன் கழிச்சு போனா கூட இந்த பழக்கத்தை தான் என் அம்மா சொல்லி கொடுத்தாங்க, இதை மாத்திக்க மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு உங்க குழந்தைங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லி கொடுங்க. இந்த வீடியோ ஒவ்வொரு குழந்தைங்களும் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். பாக்குற குழந்தைங்க ஐயோ இதெல்லாம் சாப்பிட்டா நம்ம உயிருக்கு ஆபத்தாயிரும், நம்ம செத்து போயிரும், நம்மளுக்கு உடம்பு முடியாம போயிரும், நம்மளுக்கு இதாயிரும் அதாயிரும் அப்படின்னு ஒருத்தவங்க ஆனதை பார்க்காம நம்ம வந்து அப்படி ஆகாம நம்ம தலைமுறையை கொண்டு போறதுக்கான ஒரு வழிமுறை அது இருக்கணும். கிட்ஸ் கண்டிப்பா இதை பத்தி குழந்தைங்களுக்கு விழிப்புணர்வு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். காய்ச்சல் வராம இருக்கிறதுக்கு கொய்யா இலைய 2 லிட்டர் தண்ணியில ஒரு 3 இலை போட்டு கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு இருந்தாங்க முன்னோர்கள். ரெகுலரா எங்க வீட்டுல குடிக்கிற தண்ணியில வாரத்துல ஒரு நாள் தண்ணியில வந்து 2 லிட்டர் தண்ணியில 2 கொய்யா இலை போட்டு கொதிக்க வச்சுட்டு அந்த இலை எடுத்து அந்த தண்ணி குடிப்போம். ஏன்னா காய்ச்சல் வராம தடுக்கக்கூடிய சக்தி கொய்யா இலைக்கு இருக்கு. சும்மா தலையில முடி நிறைய கொட்டுது, இப்ப எல்லாருக்குமே முடி கொட்டுறது இருக்கு. நான் சொல்ல கொய்யா இலையை அரைச்சு தலையில பேஸ்ட் மாதிரி போடுங்க, ஒரு முடி கொட்டாது. கொய்யா பழம், கொய்யாக்காய் வந்து கிளைசமிக் இண்டெக்ஸ் அவ்வளவு இருக்கு. இப்ப லூஸ் மோஷன் போது, வயிறு வலிக்குது, ஃபுட் பாய்சனிங் ஆச்சு, ஒருத்தவங்க கூட சென்னையில இறந்தாங்க. நீங்க அவங்க குடிக்கும் உணவு இதுல கொய்யா இலை தண்ணி, டயேரியா வயித்தால போறவங்களுக்கு என்ன சொல்லுவோம்னா ரெகுலரா காலங்காலமா அது அஸ்ட்ரிஞ்சன்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு. நீங்க வந்து அந்த கொய்யா இலை தண்ணியை குடிச்சாவே குடல் சுத்தமாகும், மியூக்கஸ் மெம்பரேன் ஸ்ட்ரென்தன் ஆகும். அது வந்து ரொம்ப நல்லது. கொய்யாக்காய் சாப்பிடும் போது பாருங்க, டைப் 1 சுகர், ஒரு 10 வயசு குழந்தைக்கு சர்க்கரை 400, ஒரு 15 வயசு குழந்தை இன்சுலின் ஊசி போடுறதுன்னா எவ்வளவு வயிறு எரியும் ஒரு அம்மாக்கு. யோசிச்சு பாருங்க, அந்த குழந்தை அடுத்து கிட்னி, ஒவ்வொரு வியாதிக்கும் வைத்தியம் பார்க்கும்போது எதை நோக்கி நம்ம சமூகம் போயிட்டு இருக்கு. அவனை நல்லா படிக்க வச்சு அவன் ஆளாக்கான், உலகமே திரும்பி பாக்குற பிள்ளையானா, அவன் ஒரு சரித்திரத்துல இடம் பிடிக்கணும்னு கனவு கண்டித தாய் தகவல், என் பிள்ளை உயிரோடு இருந்தா போதும் அப்படின்னு இருக்க விரும்பல. அது தமிழனோட மரபும் கிடையாது. நம்ம அப்படி நோக்கி போகிறதுல நான் உடன்பாடும் கிடையாது. இது இங்கேயே ஸ்டாப் பண்ணணும். அகத்திக்கீரை சாப்பிட்டுட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அகத்திக்கீரை சாப்பிட்டுட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணா சைனைட் பாய்சனிங் மாதிரி, அகத்திக்கீரை சாப்பிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணா தற்கொலைக்கு சமம்.